தான் சந்தித்த நபர்கள், தான் கேட்ட கதைகள், தனக்கு சொல்லப்பட்ட கதைகளை வச்சு அவர் வந்து படமாக எடுக்கிறார். ஓகேவா? அதனால வந்து அவருக்கு இயல்பாகவே வந்து அதை எப்படி கொண்டு வரணும் திரையில அப்படின்னு கொண்டு வந்துறாரு. அதே மாதிரி திரைமொழியும் வந்து அவருக்கு ரொம்ப அழகாக கை கொடுக்குது. ரொம்ப சூப்பராக வந்து அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. நான் உண்மையை சொல்கிறேனே, இந்த பசுபதி பாண்டியன் கேரக்டர்லாம் வந்து தொடுவார்னு எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் தொட்டிங்கன்னா நாளைக்கு அது பெரிய பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது எப்படி தொடரணும்? நீங்கள் யாரெல்லாம் படம் பண்ண நினைக்கிறோமோ எல்லாருமே ஒரு விஷயத்தை எப்படி தொடரணுன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா. ஓ இப்படி தொடரலாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவாக பார்க்குற ஆட்களுக்கு வந்து இவர் மோசமானவர், இவரு மோசமானவர் அப்படின்னு இல்லை. 2 பேருமே வந்து தான் சார்ந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக முன்னாடி நிற்கிறவங்களா இருக்காங்க. ஓகேவா? அவங்கள வந்து ஒரு பக்கம் போலீஸ் வந்து ரவுடின்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் இங்குள்ள மக்கள் வந்து மக்கள் போராளின்னு சொல்லுவாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான். அது வந்து பார்க்குறவங்களுடைய இதை பொறுத்து. ஒருத்தர் அதிகாரத்துலேருந்து ஒருத்தர் எதிர்கேள்வி கேட்குறவனை பார்க்கும்போது அவனை வந்து ரவுடியாக தோணும். அதே எளிய மக்கள் சார்ந்து ஒருத்தன் வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கும்போது அவன் வந்து மக்கள் போராளியாக பார்ப்பாங்க. அது இயல்பு, அதை நம்ம மாற்றவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து மாரி செல்வராஜ் தான் போராளியாக பார்த்த பசுபதி பாண்டியனை திரையில் சித்தரிச்சிருக்காரு. அதுவுமே வந்து வெறும் சித்தரிப்பு அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து நான் 2012 நான் ரொம்ப சின்ன பையன் நினைக்கிறேன். நான் ஒரு 12th படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நான் அந்த காலகட்டத்துக்கே எனக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அந்த சமயத்தில் பஸ் உடைப்பு நான் அந்த மாதிரி சம்பவங்களை பார்த்துருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்குது. பல இடங்களில் பஸ் ஓடலை அந்த டைமில். பெரிய கலவரம் ஒரு 3-4 நாள் வந்து ஸ்கூல் காலேஜில் லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ அந்த சம்பவத்தை எனக்கு மறுபடியும் ரீகால் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக பயங்கரமாக செட் ஆகுது. ஓ இது இப்படி நடந்துச்சு இதுதான் பிரச்சனையாக இருந்தது, இதுதான் பிரச்சனைக்கான காரணமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியில் என்ன பார்க்குறாங்க அப்படின்றத விட நான் என்னவா பார்த்தேன்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம். ஓகேவா? நம்ம இயல்பாக வந்து ஒரு 10 பேர் வந்து ஒருத்தர் ரவுடின்னு சொல்கிறான், நம்மளும் ரவுடின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இயல்பு தானே. 10 பேர் சேர்ந்து அவன் கெட்டவன் சொல்லி நாமளும் கெட்டவன் சொல்லிட்டு போயிடுவோம்ல.